ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நிஃப்டி வந்து ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ்குள்ளே தான் இருந்தது. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நாளைக்கு நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 24,819 அப்படின்றது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஒரு பேட்டர்ன் வந்து நிஃப்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஷோல்டர் வச்சிருக்காங்க, திருப்பி இந்த இடத்துல ஹெட் வச்சிருக்காங்க, இப்போ ரைட்டு ஷோல்டர் இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதாவது 24,900 மேலே போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இன்வெர்டர் ஹெட்னு சொல்கிற ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ மார்க்கெட்டை நம்ம வீடியோ ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,700 அப்படின்ற 130 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்டான 24,819 கீழே வருது அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 24,714, செகண்ட் 774, செகண்ட் ரெசிஸ்டன் 24,700, தேர்ட் ரெசிஸ்டன் 24,629. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கான சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 24,890 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வந்து மேலே போக போகுது அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 24,936, செகண்ட் ரெசிஸ்டன் 25,008, அது கிட்டத்தட்ட 25,000 ரவுண்ட் ஃபிகர் தான். தேர்ட் ரெசிஸ்டன் 25,080. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பாசிட்டிவ் நோட் போகிறதுக்கான ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கூட ரெசிஸ்டன் அப்படின்னு நாளைக்கு பார்க்கும்போது 56,221 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்தராக மூவ்மெண்ட் நடக்க போகுது மேலே அப்படின்னா அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 56,309, செகண்ட் ரெசிஸ்டன் 56,451, தேர்ட் ரெசிஸ்டன் 56,592. இதில் வந்து அப்சைடு போக போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்னு பார்க்கும்போது 56,080. இந்த 56,080 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஃபர்தர் வந்து டவுன் சைட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்கும்போது 56,000. இந்த 56,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,851, தேர்ட் ரெசிஸ்டன் 55,704. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதுன்னா இதெல்லாம் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்னா 56,080க்கும் 56,221க்கும் இன்பிட்வீனில் இருக்குன்னா மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ட்ரேட் ஆன மாதிரி அப்புறம் சைட்வேஸாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நிஃப்டிக்கும். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,819க்கும் 24,890க்கும் நோ ட்ரேடிங் ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இன்றைக்கி சைட்வேஸ் பண்ண ஏரியா. ஸோ இன்றைக்கி டேவோட லோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கம்ப்ளீட் சைட்வேஸ்ன்றனால நாளைக்கு இதுக்குள்ளே ட்ரேட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஒன் சைடாக இருக்கும். இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா சைட்வேஸாக தான் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டி பார்த்தோம். ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,663. இப்போ இந்த ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனையும் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிவிடும். நான் சொன்ன இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,663 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தராக வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்னா 26,614, செகண்ட் சப்போர்ட்டு 26,534, தேர்ட் சப்போர்ட்டு 26,454. இதெல்லாம் வந்து டவுன் சைட் போக போதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜரான ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,743 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக வந்து பாசிட்டிவ் நோட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,792, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,872, தேர்டாக பார்த்தீங்கன்னா 26,951. இப்போ மார்க்கெட்டு சைட்வேஸாக இருக்குது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 26,663க்கும் 26,743க்கும் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணிக்கும். அதாவது சைடுவேஸாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் மெல்டிங் நடக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்றது மாதிரி நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது. நம்ம எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸ் தரும். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதாவது பேப்பர் ட்ரையில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம லைவாக வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கோர்சஸ்க்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஹாய்னு மெசேஜ் அனுப்பினா கோர்ஸ்க்கான டீட்டெயில் நம்ம அனுப்பிடுவோம். ஸோ லைவ் கிளாஸஸ்க்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாறுவோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.